இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். பல்லாண்டு காலங்களாக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக முடிவெடுப்பாங்க. 80, 77, 84 ஒவ்வொரு கட்டத்திலையும் பாருங்களேன். மக்கள் மற்ற நாட்டுக்காரங்க மாதிரி இல்லை, தமிழ்நாட்டுக்காரங்க தெளிவாக இருப்பாங்க. கேரளாவும் தமிழ்நாடும் தெளிவாக சிந்திச்சு போடுவாங்க. யார் வேணும் யார் வேணாம். ஆனால் 1500 ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு மாத்திரை சாப்பிட்றேன் நான். சரி. எனக்கு ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் எல்லாமே இருக்குது. இந்த திட்டத்தின் மூலியமாக எனக்கு ஒரு உதவியாக இருக்குல்ல, நேரடியாக பயன்படுறேன். என்னோட அக்கௌண்ட்டில் ஏறுது. நீ அடுத்து 2000 ரூபாங்களே, நான் 1000 ரூபா 500 ரூபா கையிலேருந்து போட வேண்டிய எனக்கு அவசியமும் இல்லை. யார்கிட்டையும் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மையன்கிட்ட கேட்கணும், மகள்கிட்ட கேட்கணும், யார்ட்டையும் கேட்கணும் அவசியம் இல்லை. அதோட முதியோர்களுக்குமே நான் வேலைக்கு போகிறப்ப எனக்கு ரொம்ப ஃப்ரீ பஸ்ஸு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஏன்னா நான் இல்லைன்னா 4 பஸ்ஸு மாறி போகிற மாதிரி இருந்துச்சு. இங்கேருந்து உசிலம்பட்டி போகணும் அப்படின்றப்ப அதிகபட்சமாக எனக்கு பஸ் காசே நான் வேலை பார்க்குறதுல அதிகமான தொகை பஸ்ஸுக்கே நான் செலவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃப்ரீ பஸ் வந்ததுலேருந்து அதுவே எனக்கு அதிகமாக பண சேமிப்புக்காக உதவியாக இருந்துச்சு. அது போக ரகுபாலாஜி அண்ணே இளைஞர்ன்றனால ரொம்ப ஆதரிக்கிறோம். காலேஜ் ஃபஸ்ட் இயருக்கு 4500, செகண்ட் இயருக்கு 4000, 4400 வருது நமக்கு. அது ஒரு படிப்பு செலவுக்காகுது. இன்னொரு பிள்ளை +2 முடிச்சிருக்கு, அது மெடிக்கல் காலேஜில் படிக்குது. நான் முதல் திட்டத்தில் அதுக்கு 1000 போடுறாங்க. என் குடும்பமே நலத்திட்டங்கள் பயனடைஞ்சிருக்கு. அதனால் திமுகவுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். இரண்டு பேருக்குமே போட்டிகள் சரி. திமுகவும் சரி, டிவிகவும் சரி, இந்த ரெண்டுல எதுவுமே நல்லாட்சி பெற்றா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வர்றதுக்கான வாய்ப்பு யாரு? திமுக மறுபடியும் வரும் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு நன்றாக உள்ளது. பறவையில் எப்படி இருக்கு? பறவை தொகுதியில் நன்றாக உள்ளது. செல்லூர் ராஜ் இந்த வார்டுக்குள்ளே வரமாட்டாங்க. பொதுவாக நான் அந்த கட்சின்னு நான் பேசுகிறேன். இதையே வியாபாரி நான் எல்லா ஏரியாவுக்கும் வியாபாரம் பார்க்குறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக சொல்லப்போனா பனங்கானத்தில் இருந்து மீனாட்சிபுரம், வெள்ளாபுரம் மீனாட்சிபுரம் வர வியாபாரத்துக்கு போகிறேன். நான் ட்ரெயின் சைக்கிளில் போகிறேன். அப்படி ரோடெல்லாம் பார்த்தா ரொம்ப 3 வட்டமாக ஜெயிச்சிருக்காரு. ரோடெல்லாம் ரொம்ப மோசம். அவர் ஜெயிச்சு போனதோடு சரி, அதுக்கு பிறகு இந்த வார்டுக்குள்ளே அவர் வரமாட்டார். வைகை டேமில் போய் தெர்மாக்களை விட்டு தண்ணி ஆய் பறக்குன்னு விட்டு அப்படி எவ்வளோ ஒரு விஞ்ஞானி அவருக்கு ஓட்டு போட்டு மக்கள் என்ன வேஸ்ட்டு தான் ஆகிடும். அதனால் ஒரு துடிப்பான இளைஞர், ஒரு வழக்கறிஞர், துடிப்பு மிக்க எங்கேனாலும் நல்லா வர்றவர், அவர் ஓட்டு போடணும்னு நாங்கள் நினச்சிருக்கோம். என்ன மதுரை மேற்கில் தொடர்ந்து அவர் தான் இருக்கார். செல்லூர் ராஜ். 2 முறை அமைச்சர், 1 முறை எம்எல்ஏ. இன்னுமே அவர் தான் வருவார். இன்னும் அவர் வருவாரா? எப்படி சொல்றீங்க? வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னாக்கா மதுரை மேற்கு தொகுதிக்கு வந்திருக்கிறோம். இங்கே பிரபலமான அமைச்சர் தெரியும், அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜ். அதற்கு எதிராக திமுகவுடைய வேட்பாளராக ரகுபாலாஜி அவர்கள் நிற்கிறார். உண்மையிலே மக்கள் இங்கே யார் பக்கம் நிற்கிறார்கள், யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது என்பதை வாங்க மக்களிடமே கேட்போம். யார் வந்தாலும் சந்தோஷம் தான். மேற்கு எப்படி இருக்கு? மேற்கே அது எப்பயும் போலதான் இருக்கு. எப்பயும் போல இருக்கு. மேற்குல யாருக்குமா வர வாய்ப்பு இருக்கு? செல்லூர் ராஜா, பாலாஜியா? பாலாஜி தான் வருவார் போல தெரியுது. அப்படியா? ஓ சரி. இப்போ நீங்க குறிப்பா மாதம் 1000 அந்த மாதிரி வாங்குறீங்களா? மாசம் 1000 ரூபா. அது என்னென்ன வாங்குறீங்க நீங்க? என்னென்ன பால்? வெறும் 1000 ரூபா தான் மாசம் வாங்குறோம். 5000 போட்டாங்க. அது உதவியா இருக்கா? உண்மையிலேயே உதவியா இருக்கு. ஏதோ பூவங்க செய்ய ஏதோ ஒரு உதவி தான். அது ஒரு உதவி தான். அது ஒரு உதவி. ஆமா, ஏதோ ஒரு கரண்ட் பில் கட்டுவோம், ஏதோ ஒன்று கட்டுவோம். மதுரை மேற்குல இந்த முறை மாற்றம் இருக்கா? மாற்றம் இருக்கு. என்ன மாற்றம்னு இனிமேல் தான் தெரியும். மதுரை மேற்கு எப்படி சார் இருக்கு காலநிலவரம்? மதுரை மேற்கு சூடாக இருக்குது சார். சூடாக இருக்கு. வட மாதிரியே சூடாக இருக்குது. ஓகே. களம் பயங்கர சூடாக இருக்குது. ஏன்னா ஒரே ஆள் 3 இடம் நின்று ஜெயிச்சிருக்காரு. இன்னைக்கு திமுகவில் ஸ்டாலின் பண்ண சில நலத்திட்ட உதவிகள்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அதனால் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 முறை ஜெயிச்சிருக்காரு. தெரிஞ்ச ஒரு முகம். ஆமாம், ஒரு பெரிய நிறைய ஒரு
ஏரியா மக்கள்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அறியாத விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதனால் அவர் எல்லாருக்கும் தெரியும். இந்த பகுதியில் யார் வர வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த டைம்? திமுக வர வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரியும். அரசியல் ஒரு 50 ஆண்டு அரசியல் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். பல்லாண்டு காலங்களாக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக முடிவெடுப்பாங்க யார் வேணும் யார் வேணாம். 80, 77, 84 ஒவ்வொரு கட்டத்துலையும் பாருங்களேன். ஒவ்வொரு கட்ட பழைய காலங்களில் மக்கள் மற்ற நாட்டுக்காரங்க மாதிரி இல்லை. தமிழ்நாட்டுக்காரன் தெளிவாக இருப்பாங்க. கேரளாவும் தமிழ்நாடும் தெளிவாக சிந்திச்சு போடுவாங்க. யார் வேணும் யார் வேணாம். தமிழ்நாடு மக்கள் தெளிவாக இருப்பாங்க. ஆமாம், நிச்சயமா. ஓகே. திமுக கடந்த 5 ஆண்டுகள் என்ன நடந்திருக்கு? நிறைய நலத்திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஏழை மக்கள் வாங்க மணியண்ணே வாங்க அது மாதிரி இருப்பாங்க. அவேர்னஸ் இருக்கு. சரி, இந்த பகுதியை பொறுத்தளவுல வேற என்ன குறைபாடுகள்? இந்த குறைபாடெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த ரோடெல்லாம் இப்போ தான் முறையாக போட்டிருக்காங்க. ஆனால் அவர் மூடம் போட்ட மாதிரி அது தெரியல. செல்வராஜ் காலத்தில் ஏதாவது தொகுதிகள் அதிகம் வருவார் அடிக்கடி வருவார். நம்ம கடைக்கெல்லாம் வருவார். அதில் அன்பாக பேசுவார். அது அங்கதான் இருக்கும். அதெல்லாம் அதனால இந்த முறை மாற்றம் இல்லை ஆளுங்கட்சி இல்லை எதிர்கட்சி இருந்தானே. ஆளுங்கட்சியாருமே என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல. இந்த முறை மேற்குல மாற்றம் வர நிச்சயமா வாய்ப்பு. நிச்சயமா 100 மடங்கு மாற்றம். நம்ம இடையில வர இந்த விசில் எல்லாம் குழந்தை பிள்ளைய அந்த ஃபேக்டர் இங்கே இல்லை. விசில் அண்டு விஜய் அப்படின்னு ஒரு யங்ஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க ஓட்டு போடுவாங்க. அது பெரிய ஃபேக்டர் இல்லை. டிசைடிங் ஃபேக்டர் இல்லை அவங்க இந்த தொகுதியை பொறுத்தளவு. பல தொகுதியில் அப்படி இருக்கும். இந்த மதுரை மேற்கு பொறுத்தல யாருங்க வர வாய்ப்பு? கண்டிப்பாக ரகு பாலாஜி அண்ணன் தான் வருவாங்க. அவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு தான் நாங்களும் விரும்புகிறோம் எங்கள் மேற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று, பெண்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக எங்கள் வீட்டிலலாம் ஃபஸ்ட்டு வெளியில் விட மாட்டாங்க. நானும் வெளியில் வர மாட்டேன். இத்தனைக்கும் நாங்கள் நாங்கள்லாம் வெளியில் வர்றதுக்கு கூச்சப்படுவோம். ஏன்னா பெண்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணிக்கிருக்காங்க. எப்பயுமே பெண்கள் தான் நாட்டினோட கண்கள்னு சொல்லுவாங்க. அப்படின்றப்ப அதாவது வீட்டில் ஒரு ஆண்கள் படிக்கிறது ஒன்று தான், ஒரு குடும்பத்தில் ஒரு தலைமுறைக்கு ஒரு பெண்கள் படிக்கிறது ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் படித்து வந்தவங்க தான் நாங்கள். அதனால் பெண்களோட முன்னேற்றத்துக்காக நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்காக ஃப்ரீ பஸ்ஸிலேருந்து மகளிர் உதவித்தொகையிலேருந்து இன்னும் நிறையா திட்டங்கள் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதனால் வரணும்னு ஆசைப்பட்றோம். நான் வேலைக்கு போகிறப்ப எனக்கு ரொம்ப ஃப்ரீ பஸ்ஸு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஏன்னா நான் இல்லைன்னா 4 பஸ்ஸு மாறி போகிற மாதிரி இருந்துச்சு. இங்கேருந்து உசிலம்பட்டி போகணும். அப்படின்றப்ப அதிகபட்சமாக எனக்கு பஸ் காசே நான் வேலை பார்க்குறதுல அதிகமான தொகை பஸ்ஸுக்கே நான் செலவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃப்ரீ பஸ் வந்ததுலேருந்து அதுவே எனக்கு அதிகமாக பண சேமிப்புக்காக உதவியாக இருந்துச்சு. அது போக ரகு பாலாஜி அண்ணன் இளைஞர்ன்றனால ரொம்ப ஆதரிக்கிறோம். இல்லை அப்படி அது அவங்க இருந்தாங்க, இல்லைன்னுலாம் சொல்லலை. யாரையும் எப்பயுமே குறைவாக பேசவே கூடாது, சரிங்களா? எல்லாரும் அந்தந்த ஸ்டேஜில் இருந்தாங்க. என்றைக்குமே புதிய தலைமுறை, அதாவது புதுசாக இளைஞர்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நாட்டோட மேம்பாடு அவங்க இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி யோசிப்பாங்க. எங்கள் தொகுதிக்கு கண்டிப்பாக ரகு பாலாஜி அண்ணன் தான் வருவாங்க. அது மாதிரி தொகுதிக்கு வரணும்னு சொல்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. எங்கள் தொகுதியில் பொறுத்த வரைக்கும் அந்த அண்ணன் தான் வருவாங்க. அதிகமான வாய்ப்புகள் அந்த அண்ணனுக்கு மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக வேற யாருக்கும் வாய்ப்புகள் இல்லை. வாய்ப்பு இருக்கு. மதுரை மேற்கில் தொடர்ந்து அவர் தான் இருக்கார். செல்லூர்ராஜ். ஆமா, 2 முறை அமைச்சர், 1 முறை எம்எல்ஏ. இன்னுமே அவர் தான் வருவார். இன்னும் அவர் தான் வருவாரா? எப்படி சொல்றீங்க? வேற வழி இல்லைங்க. நீங்கள் மத்திய தொகுதிக்கு வேற மாதிரி. ஆனால் மேற்கு அவர் தான். செல்வராஜ் வருவாரா? ஆமாம், அவர் அடிக்க ஆளே கிடையாது. என்ன சொல்றீங்க? அப்ப என்ன செஞ்சிருக்காரு? 5 வருஷம் செஞ்ச பணிகள் என்ன சொல்லுங்க? எல்லாமே செஞ்சுருக்காருங்க. அவர் செஞ்சது நான் சொல்ல காட்டக்கூடாது. அந்த அளவுக்கு நான் சின்ன பையன் கிடையாது. ஆனால் அவர் ஒரு எல்லாமே செஞ்சுருக்காரு. ஆமாம். அதை நம்ம போய் சொல்ல. ஒரு இளைஞர் பாலாஜின்ற ஒரு போட்டிடுறாரு, புதுசாக ஒருத்தர் வராரு, அவருக்கு வாய்ப்பு இல்லையா? அப்படியா? பைக்காரா பாலாஜி. ஆனால் அவர் ஒரு அட்வொகேட்டு. அவருக்கு மக்கள் ஏற்றுக்கிட்டா
அவர் பண்ணலாம். அதில் வந்து நான் தப்பாக சொல்லலை. ஆனால் அண்ணன் வந்து நான் சொல்லக்கூடாது, அவர் தான் வந்து இது தொடர்ந்து வந்துருக்காரு. அதனால் வேறு வழி இல்லை. இந்த முறை யாருன்னு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு மதுரை மேற்கு பொறுத்தவரை? பாலாஜி தான் ஜெயிப்பார். எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றீங்க, பெரும்பாலும் நான் நிறைய எடுத்துட்டேன், ஏன் அப்படி சொல்றீங்க? அதாவது அவர் அடிப்படையில இருந்து நல்ல கட்சிக்கு வந்து இருந்திருக்கார். பழைய எல்லாம் அங்கே அவங்க ஊர்லலாம் வந்து ஜெயிச்சு வந்திருக்கிறார் பாலாஜிங்க. அது போக மேற்கு தொகுதியில் வந்து நம்ம மூர்த்தி அண்ணன் வந்து செயல்பாடில் பாலாஜி நல்ல ஒரு பண்பானவர், படித்தவர் அப்படின்னாலும் அவரை நிப்பாடி இருக்காங்க மூர்த்தி. செல்லூராஜ் பெரிய ஐக்கான் இல்லை, நல்ல 3 முறை ஜெயிச்சிருக்காரு, எல்லாரும் தெரிஞ்சு அதை மீறி. ஐயோ, நான் வந்து ஒரு வியாபாரி. நான் எல்லா ஏரியாவுக்கும் வியாபாரம் பார்க்குறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக சொல்லிப்போனால் பனங்கானத்தில் இருந்து மீனாட்சிபுரம், வெள்ளாபுரம் மீனாட்சிபுரம் வர வியாபாரத்துக்கு போகிறேன். நான் ட்ரைசைக்கிளில் போகிறேன். அப்படி ரோடெல்லாம் பார்த்தா ரொம்ப 3 வட்டமாக ஜெயிச்சிருக்காரு. ரோடெல்லாம் ரொம்ப மோசம். அவர் ஜெயிச்சு போனதோடு சரி, அதுக்கு பிறகு இந்த வார்டுக்குள்ளே அவர் வரமாட்டார். செல்லூர் ராஜ் வந்து இந்த வார்டுக்குள்ளே வரமாட்டாங்க. பொதுவாக பேசுகிறேன், அந்த கட்சின்னு நான் பேசுகிறேன். நான் வந்து அவர் இந்த இதுக்கு வந்து எதுவுமே செஞ்சது கிடையாது. 3 வட்டமும் வந்திருக்காரு. இங்கே வந்து இந்த பகுதிக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. கோயில்களுக்கு நல்லா செஞ்சுருக்காரு. அதெல்லாம் சும்மா ஏங்க, அவர் நாட்டை பார்ப்பாருங்க, நம்ம நாட்டை எங்கே இப்போ எங்களை ஒழிக்கணுன்ட்டு இருக்காருங்க. இப்போ பிஜேபி மோடி இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து ஒழிச்சிடணும். பூரா அவங்க நாட்டுக்காரங்களை பூரா இங்கே ரேஷன் கார்டு எல்லாமே இப்போ ஒன்று ஒன்றா இறக்கிட்டு வராங்க. ஒரு நமக்கு மதிப்பு கிடையாது. இந்த தமிழ்நாடுனால மதிப்பே இல்லாமல் ஆக்கிறதுக்கு என்ற வழியோ அதை அவர் பார்க்குறாரு. அவங்களும் பிஜேபி வந்து பல இடங்கள் நிற்கிறாங்க. 40 சீட் நிற்கிறாங்க. இன்னைக்கு 40 சீட்டு நின்று எதுக்குங்க? 40 சீட்டில் 1-2 இடம் தான் வரும், தீவிரமாக உள்ளவன் தான் வரும். இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா மூர்த்தி வந்து செயற்பாடில் கரெக்டாக இருக்கார், நல்ல வேட்பாளரை நிப்பாட்டி இருக்கார். அதனால் பாலாஜிங்கிறது தான் அவர் தான் வருவார். முதியோர் படத்துக்கு எழுதி போட்டு நான் அழுத்து போயிட்டேன். இந்த மாதம் 1000 வாங்குறது அதெல்லாம் வரல, நான் எதுவுமே வாங்கலாம். எதுவும் வாங்கலையா நீங்க? ஆமாம். அப்போ இந்த பதில் யார் வர வாய்ப்பு இருக்கு? அதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? உங்களால் என்ன யார் வேணாலும் வரட்டும். யார் வந்து வரட்டுமா? ஆமாம், சரி, நல்லது செய்கிறவங்க வரட்டும். இது ஆமாம், உங்களுக்கு தேவையான சொல்லுங்க. உங்களுக்கு என்ன குறை சொல்லுங்க. நாங்கள் வண்டி எழுதி போட்டேன், அது வரல, பணம் வரல, அப்புறம் நாங்கள் எங்கிட்டு போய் குறைய சொல்கிறது? உங்களுக்கு எதுவுமே வரல அப்படின்னா? ஆமாம், எதுவுமே வாங்கலை. நான் மேற்கு வந்து யாருன்னு வர வாய்ப்பு இருக்கா? மனச்சாட்சிப்படி சொல்லுங்க. மனச்சாட்சிப்படினா திமுக நலத்திட்டங்கள் அதிகம் பெற்றிருக்காங்க மக்கள். ரகு பாலாஜி தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னங்க எல்லாருமே இல்லை, எல்லாருமே நானும் பார்க்குறேன் ரகு பாலாஜின்றாங்க. அமைச்சர் நல்லா தெரிஞ்சவர். எல்லாரும் ரகு பாலாஜி சொல்லல. எதுவும் ஏன்னா கட்சிக்காரா? ஏன் இப்படி சொல்கிறீங்க? கட்சிக்கார இப்போ நான் வந்து ஒரு கட்டிட தொழிலாளர். நான் கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் இருக்கேன். நான் எனக்கு வந்து என் பிள்ளைய படிப்புக்கு வந்து காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கு 4200 ரூபா வருது. காலேஜ் ஃபஸ்ட் இயருக்கு 4500, செகண்ட் இயருக்கு 4000, இப்படி 4000 வருது நமக்கு. அது ஒரு படிப்பு செலவுக்காகுது. இன்னொரு பிள்ளை வந்து +2 முடிச்சிருக்கு, அது வந்து மெடிக்கல் காலேஜில் படிக்குது. நான் முதல்வர் திட்டத்தில் அதுக்கு 1000 போடுறாங்க. என் குடும்பமே வந்து நலத்திட்டங்கள் வந்து பயனடைஞ்சிருக்கு. அதனால் வந்து திமுகவுக்கு தான் நாங்கள் வந்து ஓட்டு போடுவோம். கட்டுமான தொழிலாளர் சங்கத்திலேருந்து போட்டு விட்றாங்க, நலவாரியத்துலேருந்து போட்டு விட்றாங்க. 2 பிள்ளை படிக்குது. ஒன்று வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்குது, ஒன்று மெடிக்கல் காலேஜில் படிக்குது. 2 பிள்ளைகளுக்குமே பணம் வருது, பயனடைகிறது. அதை வச்சு அந்த பிள்ளைய ஏதோ ஃபீஸ் கட்டிக்கிது வச்சுக்கிறோங்க. பணம் வருது. மனைவிக்கு வந்து மாதம் 1000 ரூபா வருது. இப்போ அந்த 5000 ரூபா வேறு போட்டு விட்டார். அதனால் எண்ணற்ற நலத்திட்டங்கள்னால பயனடைஞ்சிருக்கோம். அதனால நாங்கள் கண்டிப்பாக வந்து உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவோம். மதுரை மேற்கு எப்படி வர வாய்ப்பு இருக்கு? மதுரை மேற்கு வந்து எப்படியோ சொல்ல, அவர் தெர்மாக்கோல் இது வைகை டேமில் போய் தெர்மாக்கோலை விட்டு தண்ணி ஆகி பறக்குன்னு விட்டு அப்படி எவ்வளோ ஒரு விஞ்ஞானி, அவருக்கு ஓட்டு போட்டு மக்கள் என்ன வேஸ்ட்டு தான் ஆகிடும். அதனால் ஒரு துடிப்பான இளைஞர், ஒரு வழக்கறிஞர், துடிப்பு மிக்க எங்கேனாலும் நல்லா வர்றவர்,
அவர் ஓட்டு போடணும்னு நாங்கள் நினச்சிருக்கோம். மதுரை மேற்கில் இப்போ யாருமா வர வாய்ப்பு இருக்குது? செல்லூராஜா, ரகு பாலாஜியா? எப்படி இருக்கு மதுரை பர வாய்ப்பு இருக்கு? திமுக உதயசூரியன் தான். ரகு பாலாஜி உதயசூரியன் ஸ்டாலின் நல்லா பண்ணியிருக்காரு முதலமைச்சர். அதனால இந்த ஸ்டாலினுக்கு தான் எல்லாரும் ஓட்டு போடுறதாக இருக்கு பெரும்பான்மையான ஆளுங்க. என்னன்னு எங்களுக்கெல்லாம் கிடைக்காமே இருந்துச்சு. ஆள் பார்த்து ஆள் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உதயசூரியன் எத்தனையோ வட்டம் வந்தாலும் போனாலும் அவங்க இந்த வட்டத்தில் அதுக்கு முதலே நல்லா தான் செஞ்சுருக்காரு கலைஞரையா. இப்போயும் ஸ்டாலின், உதயநிதி, இவங்க அன்பில் வயசு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. என்னென்ன திட்டங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா? ஃப்ரீ பஸ்ஸு, மகளிர் உதவி, வீட்டில் இருக்க பெண்களுக்கு உதவி செய்கிறது, எல்லாமே எல்லா திட்டமுமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சொல்றீங்க. ஆனால் செல்லூராஜ் ஒரு 3 வருஷமா தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு, 3 வீடு ஜெயிச்சிருக்காரு. ஆமாம். அப்போ ரகு பாலாஜி புதுமுகம் அப்படிதான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. புதுசு பழதெல்லாம் இல்லை, உதயசூரியன் சின்ன அந்த கட்சியினுடைய சின்னத்துக்கு தானே. கலைஞர் என்ன திட்டங்கள் கொஞ்சம் ஒரு சில சொல்லுங்களேன். என்னென்ன பண்ணுங்க? ஒரு என்ன ஜல்லிக்கை நாட்டுக்கே தெரியும்ல, பெண்களுக்கு இலவசமாக பயண திட்டம். இப்போ எல்லா மாநகர பேருந்துலையும் போகலாம்னு ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்காரு தேர்தலுக்கு முதல்ல. அது மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கு. இது போக சும்மா இருக்கிற ஜனங்கிட்ட ஒரு மாத்திரை மருந்து வாங்குறதுக்காவது ஒரு 1000 ரூபா அவங்களுக்கு பெண்களுக்கு கிடைக்குது. 1500 ரூபாய்க்கு ஒரு மாசத்துக்கு மாத்திரை சாப்பிட்றேன் நான். சரி. எனக்கு ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் எல்லாமே இருக்கு. இந்த திட்டத்தின் மூலியமா எனக்கு ஒரு உதவியா இருக்குல்ல, நேரடியா பயன்படுறேன். கைக்கு வருது, மாத்திரை வாங்கிக்கிறாங்க. என்னோட அக்கௌண்ட்ல ஏறுது. நீ அடுத்து 2000 ரூபாய்ங்களே, நான் 1000 ரூபாய் 500 ரூபாய் கையில இருந்து போட வேண்டிய எனக்கு அவசியமும் இல்லை. யார்கிட்டையும் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மையங்கிட்ட கேட்கணும், மகள்கிட்ட கேட்கணும், யார்ட்டையும் கேட்கணும் அவசியம் இல்லை. அதோட முதியோர்களுக்குமே இது கட்டி கொடுத்துருக்காரு. வந்து வேணான்னா வந்து தங்கிக்கங்க, தோழிகள் விடுதியும் கொடுத்துருக்காரு. நல்லா வந்து தங்கிக்கங்கன்றாரு. ஜாலியாக போய் இருந்துட்டு போயிட வேண்டியதானே. சாப்பாடு போடுறாரு, மாத்திரைக்கு காசு கொடுத்துறாரு. அப்புறம் என்ன குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை பேசுறீங்களா? ஆமா, அதுதானங்க வேணும். ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு பொம்பளைகளை பாதுகாக்கிறது, பிள்ளைகளை பாதுகாக்கிறது, இந்த மாதிரி திட்டம் இருந்தாலே நல்லா இருக்கும். அவர் நல்லா தான் செய்யறாரு. எங்களோட கருத்து இதுதான். எங்க வீட்டில் இருக்க கருத்து, பெரும்பான்மையான கருத்து இதுதான். இல்லை அப்படி இல்லாட்டி அது மக்களுக்கு அப்புறம் மக்கள் அதை செய்யாட்டி செஞ்ச பையனுக்கு நன்றியோட செயல்படுவாங்கல்ல. நன்றிங்கிற வார்த்தையை காட்டிலும் அதை செய்யறதுக்கு எத்தனை அரசு வந்தாலும் மனசு வேணும். அது வாங்கிக்கிட்டு வேற மாற்று கட்சியில இலவசமாக கொடுக்குறாரு, கையில இருந்தா கொடுக்குறாரு. அரசாங்க படம் தானே. அரசாங்க படத்தை இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காருல்ல, இதைத்தானே இப்போ எல்லா மாநிலங்களும் பின்பற்றுது. இதுக்கு முதல்ல இதை கொண்டு வரல. அரிசி வந்து இப்போ எங்களுக்கு வயசாயிருச்சு. நாங்கள் போய் ரேஷன் கடையில் வரிசையில் நிற்க முடியல, ப்ரெஷர் சுகர் இருக்கனால. அப்போ நாங்கள் போய் வரிசையில் நிற்காம எங்களுக்கு வந்து வீட்டுக்கே வந்து அரிசியை கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஆயிருக்கு. மருத்துவ திட்டமும் நீங்கள் உங்களுக்கு இந்த மருந்து கவர்மெண்ட் மருந்து சாப்பிட்றதுனாலும் வாங்கிக்கோங்கன்னு வீடு தோறும் மருத்துவம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அந்த மருந்தே சாப்பிட்டு எங்கள் உடல்நிலை அதை ஏற்றிக்கிட்டதுனால வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டு கொடுக்கல. ஏன்னா எங்களுக்கு இந்த மருந்து சாப்பிட தான் ஆசை, இலவச மருந்து. அப்படி இருக்குது. நல்லா பண்ணுறாங்க. இதை விட என்ன பண்ணணும், நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. நான் பண்ணுவேங்கிற நம்பிக்கையை 3 வருஷமாக வந்தாலும் அந்த நம்பிக்கையை அவங்க கொடுக்கல, இவங்க கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கு வேணும், அதான் எங்களுக்கு வேணும், எங்கள் பிள்ளைங்களுக்கு வேணும். என் பிள்ளை தனியாக கூட நான் இருப்பேன், எனக்கு ஒரு பயமும் இல்லை இந்த ஆட்சி இருந்தா. ஆமாம் அப்படி சொல்லுது. பொண்ணு பேத்தி எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்கள் தனியாக இருந்தாலும் எங்களுக்கு பயம் இல்லைன்னு சொல்லுது. இப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் அரசாங்க வேலை யாரும் பார்க்கல. இப்போ மக படிச்சிருக்கு, பேத்தி படிச்சிருக்கு. அது அடுத்த ஆண்டில் கிடைக்கும்னு நம்பிக்கையில் இருக்கான். அப்படி பாரு, அரசாங்க உத்தியோகம் பார்க்காத இல்லங்களுக்கு தேடி தருவார் ஸ்டாலின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்கள் மக படிச்சிருக்கு, 1 மார்க் 2 மார்க்கில் ஃபெயில் ஆயிடுது. 40 வயசு ஆக போகுது. ஆனாலும் அந்த வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையோடு இருக்குது. டிகிரி முடிச்சு டீச்சர். குறிப்பாக என்னன்னா, இந்த பேரூராட்சியை பொறுத்தளவில் முன்னாள் பேரூராட்சி சேர்மனு வழக்கறிஞர் மனோகரன் இருக்கார் இங்கே. அவர் திமுகவில் பொதுக்குழு உறுப்பினர் இருக்கார். அவர் இப்போ முன்னெடுத்து இப்போ செய்கிற செயல் திட்டங்களில் இப்போ அமைச்சர் மூர்த்தியினுடைய அறிவுறுத்தலின் பேரில் அவர் செய்கிற செயல் திட்டங்கள் இப்போ மக்கள்கிட்ட கொஞ்சம் ரீச் ஆகிருக்கு. இந்த ஊரை பொறுத்தளவில் அவருக்கு தான் பெரும்பான்மையான ஆதரவு அவர் கை நீட்டுற திசையில் இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. அதுபோல் அவங்க நல்ல திட்டங்களை நல்லாவே செயல்படுத்துகிறார். மக்களோட சேர்ந்து அவங்க மனம் கோணாதபடி அதை அப்படியே அவங்களுக்கு ஒரு இடைஞ்சல் வர்ற மாதிரி இருந்தால் கூட மனோகரன்றவங்க நல்லா எடுத்து அந்த கருத்தை சொல்லி சரி பண்ணி நல்லா பண்ணுறாங்க. அந்த கட்சியில் இருந்து அவர் ஊர்க்காரரும் கூட கட்சிக்காரரும் கூட நல்லா பண்ணுறாரு.
அவங்களுக்கு பேரு தெரியாது, அதனால மூணாவது. திமுக மாபெரும் வெல்லும். என்ன சொல்றீங்க? எடுத்தோன்னு சொல்லிக்கிட்டீங்க. உதயசூரியன் மாபெரும் வெல்லும். இது என்னுடைய உறுதியான செயல், உறுதியான சொல்லு. இல்ல எடுத்தோன்னு சொல்றீங்களா, என்ன காரணங்கிறேன்? காரணம் பொதுமக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க. நாலா பக்கமும் இன்னைக்கு பசி பட்டினி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்கள். பசி பட்டினி எந்த தெருவிலும் கிடையாது, எங்கேயும் கிடையாது, எந்த ஜாதியிலும் கிடையாது. ஜாதி அனைத்தையும் ஒன்றுபட்டு செயல்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அவர்கள் செயல் நல்லபடியாக இருக்கிறது. என்னன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த 5 ஆண்டு ஆட்சியில? எனக்கு பிடிச்சதை பொறுத்தவரைக்கு நான் நல்லா வாழ்கிறேன், என் சமுதாயம் நல்லா வாழ்கிறது, என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறார்கள். சர்டிஃபிகேட் தர மாதிரி சொல்றீங்களே. ஆகையால திமுக மறுபடியும் வரும். வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு நன்றாக உள்ளது. பரவாயில்ல. எப்படி இருக்கு? பறவை தொகுதியில் நன்றாக உள்ளது. ரொம்ப நல்லா இருக்கு. நான் மதுரைக்காரன். அப்படியா? சொல்லுங்க, யாருமே இந்த தடவை வர வாய்ப்பு இருக்கு? இந்த வட்டம் வந்து 2 பேருக்குமே போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. சரி. திமுகவும் சரி, டிவிகேவும் சரி, இந்த ரெண்டுல வந்து எதுவுமே நல்லாட்சி பெற்றா நல்லா இருக்கும்னு நான் கிடைக்கும் என்னோட கருத்து. அந்த தடவை வர்றதுக்கான வாய்ப்பு யார் இருக்கு? இந்த வட்டம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நம்மளுக்கு மக்கள் கையிலவே இருக்கு. மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதன்படி தான் நடக்கும். மக்கள் நினைச்சாலே எதையும் காய்க்க அதே மக்கள் எதுவும் நினைச்சாலே முடிவு எடுக்க முடியும். ஏன்னா மக்கள் இதே வரணும் அதே மதுரை நேருக்கு எப்படி இருக்கு? ரெண்டு வந்து அக்கறை முடியும். அப்படியா? சொல்லு சொல்லுங்க, யாருமே இந்த தடவை வர வாய்ப்பு இருக்கு? இந்த வட்டம் வந்து 2 பேருக்குமே போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. சரி. திமுகவும் சரி, டிவிகேவும் சரி, இந்த ரெண்டுல வந்து எதுவுமே நல்லாட்சி பெற்றா நல்லா இருக்கும்னு நான் கிடைக்கும் என்னோட கருத்து. அந்த தடவை வர்றதுக்கான வாய்ப்பு யார் இருக்கு? இந்த வட்டம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நம்மளுக்கு மக்கள் கையிலவே இருக்கு. மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதன்படி தான் நடக்கும். மக்கள் நினைச்சாலே எதையும் காய்க்க அதே மக்கள் எதுவும் நினைச்சாலே முடிவு எடுக்க முடியும். ஏன்னா மக்கள் இதே வரணும் அதே மதுரை நேருக்கு எப்படி இருக்கு? ரெண்டு வந்து அக்கறை முடியும். திமுக வந்து வருங்கிறது நம்பிக்கை இருக்கு. திமுக வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு தேர்தலில் யார் வருவாங்க? அதான் மாதிரி மேற்க பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக வேட்பாளர் ரகுபாலாஜி அன்னை அவங்க தான் கண்டிப்பாக வருவாங்க. கண்டிப்பாக அவங்க தான் வருவாங்க. ஏன்னா நாங்கள் அவ்வளோ நலத்திட்டங்கள் வந்து எங்களுடைய அமைச்சர் வந்து இன்றைக்கி செஞ்சு முடிச்சு தான் நாங்கள் இன்றைக்கி களத்தில் பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால எந்தவித சந்தேகமே கிடையாது. கண்டிப்பான முறையில் வந்து என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செல்லூராஜுங்கிறது தமிழ்நாடு கூட இந்த தெரிஞ்ச நல்ல முகம் இல்லையா? அது இப்படி வாய்ப்பு இல்லை. இளைஞராக இருக்கார் ஒன்று ரகுபாலாஜி. ஏற்கனவே அரசியலில் வந்து 10 வருஷமாக வந்து அரசியல் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய பயணம் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் ரீச் ஆகிருக்கு. இந்த பகுதிக்கு அவர் புதுசாக இருந்தாலும் அவருடைய வேகம் வந்து 1 வருஷத்தில் மக்கள்கிட்ட அதிகமான முறையில் மூர்த்தி கூட கேன்வாசிங்கில் வந்து நல்ல முறையில் மக்கள்கிட்ட ரீச் ஆகியிருக்காரு. அதுபோக நம்ம இதுவரை செல்லூராஜ் செய்யாத வேலையை நம்ம வீரகாளியம்மனுக்கு நிழல் கொடை மக்களுக்கு பயன்படக்கூடிய இந்த நிழல் கொடை அமைச்சு கொடுத்துருக்காரு. கருமாரியங்கோயிலுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. இந்த ரமணா கார்டனில் வந்து கூரை அமைச்சு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து மக்கள் பணிக்கு வராமையே செஞ்சுருக்காரு ரகுபாலாஜி அவர்கள். அதை ஒரு மூர்த்தி அண்ணனும் சேர்ந்து தான் அந்த முயற்சி எடுத்து அந்த மக்களுக்கு இந்த ஓராண்டு காலத்தில் வந்து சாலை வசதி, அடிப்படை வசதிகள் எல்லாமே வந்து செல்லூர் ராஜு 15 வருஷம் இல்லாத வேலைகளை நம்ம மூர்த்தி அண்ணனும் ரகுபாலாஜி சேர்ந்து இணைஞ்சு மக்களுக்கான தேவைகளை, அடிப்படை தேவைகளை வந்து அவர் பூர்த்தி செஞ்சு கொடுத்துருக்காரு. மேற்கு பொறுத்தளவில் யார் தான் வர வாய்ப்பு இருக்குது? ஏன்னா ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குது. அதாவது மக்கள்கிட்ட வந்து கருத்து கணிப்பு வந்து கொஞ்சம் முரண்பாடாக இருக்கு இல்லையா? இல்லை, மக்கள்கிட்ட வந்து இப்போதைக்கு வந்து செல்லூர் ராஜனால் வந்து எதுவும் பயன்படலைங்கிற ஒரு அடையாளம் போய்கிட்டு இருக்கு. அவர் எலெக்ஷனுக்கு மட்டும்தான் வராரு, அந்த டயத்தில் வந்து மக்களை சந்திக்கிறாரு, மற்றபடி எந்த குறைகளும் கேட்கலைங்கிற ஒரு அடையாளம் வந்து செல்லூர் ராஜு மேலே விழுந்துருச்சு. அந்த அடிப்படையில் வச்சு தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு எந்த வித தேவைகளை அவர் பூர்த்தி செய்யலை. இந்த தொகுதி எம்எல்ஏவாக 3 முறை இருந்திருக்கிறாரு. இந்த 3 முறையில் வந்து 4வது முறை ஜெயிச்சா 4வது முறை, இப்போதைக்கு ஜெயிச்சது தான் 3வது முறை. அதில் வந்து இது வரைக்கும் மக்கள் தேவையை வந்து இது வரைக்கும் வந்து அவர் குறைகளாக கேட்டதும் இல்லை, வச்சதும் இல்லை. வெறும் வருவார் போவார், அதுவும் தேர்தல் அன்னைக்கு வருவார். அந்த விதை மட்டும்தான் அவருடைய வாடிக்கையாக வச்சுருக்காரு. அது மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் அவர் மேலே வந்து அபிமானம் இல்லாமல் இருக்குது. 15 வருஷமாக செல்லூர் ராஜு செய்யாததை ஒரு ஆண்டில் வந்து அண்ணன் மூர்த்தி அவர்களும் ரகுபாலாஜி அவர்களும் கண்டிப்பாக செஞ்சுருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னொன்று, நாங்கள் வந்து அவரை சொல்லணும்னு அவசியம் இல்லை, செல்லூர் ராஜ் நாங்கள் சொல்லணும். நாங்கள் செஞ்ச நல்ல திட்டத்தை வச்சே நாங்கள் வந்து வெற்றி எங்களுக்கு உறுதியாக இருக்குது. அதில் எந்த கண்டிப்பாக வெற்றி பெற வைக்கிறது எங்களுடைய நலச்சாக இருக்கும். கண்டிப்பாக அண்ணன் தான் ஸ்டாலின் வருவார். எங்களுக்கு நல்லதாக செஞ்சுக்கிட்டு இருக்கார். மேற்கு தொகுதி ரகுபாலாஜி அண்ணன் தான் ஜெயிப்பார்.
இல்லை எங்களுக்கு நாங்கள் பாடுபடுறோம், நாங்கள் அண்ணனை ஜெயிக்க தான் வைப்போம், நாங்கள் தான் வருவோம், கண்டிப்பாக நாங்கள் தான் வருவோம். நீங்கள் வந்து திமுக ஆட்சி தான் வரும் அப்படின்னு காரணம் எங்களுக்கு அண்ணன் நல்லது செய்கிறாங்க, இன்னும் செய்வாங்க, நாங்கள் இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தலைவர் எங்களுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு தமிழ்நாடு வெல்வோம், நாங்கள் தான் வருவோம்.